இப்பொழுது திமுக இருக்கிறது. நமக்கு தெரிந்து 96 யூஎன் கவர்மெண்டிலே அவர்கள் இருந்தார்கள். பிறகு 13 மாதம் வாஜ்பாய் கவர்மெண்டிலே இல்லை. மீண்டும் 99 2004 வரை வாஜ்பாய் அமைச்சரவையிலே இவர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு 2014 4 2014 வரை காங்கிரசுடன் கூட்டணி வைத்து ஆட்சி செய்தார்கள். என்ன பலன் இவர்களால் தமிழ்நாட்டிற்கு கிடைத்தது என்று செல்கின்ற இடங்களெல்லாம் மக்கள் கேட்கிறார்கள். 99 2014 வரை தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக மத்தியில ஆட்சியிலே கூட்டணி ஆட்சியிலே அங்கம் வைத்தது. முக்கியமான துறைகளை தனது அமைச்சர்களுக்கு பெற்று தந்திருந்தது. ஆனால் அவர்களால் தமிழ்நாட்டிற்கு என்ன கிடைத்தது? பாவம் இலங்கை தமிழர் பிரச்சனைகள் கூட இவர்களால் ஒரு தீர்வு காண முடியவில்லை. அங்கே லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். இன்னும் தமிழ்நாட்டின் காவிரி திட்டமாக இருக்கட்டும், நமது காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், நமது பெரியார் அணை பிரச்சனை கூட அவர்களுக்கு பிரஷர் கொடுத்து அதில் ஒரு தீர்வு வாங்கி கொடுக்க முடியவில்லை. மேலாண்மை வாரியம் அன்றைக்கே நினைத்திருந்தால் அமைப்பதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கலாம், அதையும் செய்யவில்லை. அதனால்தான் இன்றைக்கு மக்கள் அவர்கள் எத்தனை பெரிய கூட்டணியாக இருந்தாலும், கட்சிகள் அதில் 8-9 கட்சிகள் இருந்தாலும் அவர்கள் அதை புறக்கணிக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் தான் ஆர்கே நகரில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் திமுக வெறும் 28,000 வாக்குகளை பெற்றிருந்தது உங்களுக்கு தெரியும். டெபாசிட் போனது உங்களுக்கு தெரியும். அதற்கு முன்பு 2016 அம்மா அவர்கள் போட்டியிட்ட பொழுது 59,000 வாக்குகளை பெற்ற திமுகவின் 30,000 வாக்குகள் எங்கு போனது என்று அவர்கள் ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் தேட வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இந்த ஊடகங்களிலே டிபேட் என்கிற பேரில் சில அறிவுஜீவிகள் அங்கே கோட்டோடு சூட்டோடு உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பேசுவதை பார்த்தால், புள்ளி விவரங்களை பார்த்தால், அவர்கள் சொல்வது மக்களை திசை திருப்பவர். அவர்கள் மனதிலே அவர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க செய்வதற்காக ஒரு பிரம்மையை ஏற்படுத்துவதற்கு பல புள்ளி விவரங்களை சொல்லுவார்கள். ஆனால் அவர்களிடம் நான் கேட்கிறேன், அந்த 30,000 ஓட்டு திமுகவின் ஓட்டு எங்கு சென்றது? அதற்கு ஏதாவது பதில் அவர்களிடம் இருக்குமா? அதனால்தான் சொல்கிறேன், அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு, ஸ்ரீ கருணாநிதி அவர்கள் மறைவிற்கு பிறகு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் புதிய கட்சிகள் தான். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஏற்கனவே ஆட்சியில் இருந்த திமுகவின் ஆட்சியையும் பார்த்து விட்டார்கள். அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு கடந்த 2 ஆண்டுகளாக இந்த துரோகிகளின் ஆட்சியையும் பார்த்து விட்டார்கள். அதனால்தான் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அதனால்தான் நான் சொல்கிறேன், அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு, அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது அவரது கொள்கைகளை திட்டங்களை ஒரு கட்சி மறுத்து பேசலாம், பிறகு அவரோடு கூட்டணி வைப்பது என்பது வேறு. ஆனால் அவர் மறைவுக்கு பிறகு ஒரு மாபெரும் தலைவரை, இந்திய துணைக்கண்டமே பாராட்டுகின்ற ஒரு தலைவரை, சமூக நீதி காத்த வீராங்கனை என்று திராவிட கழக தலைவர் பெரியவர் வீரமணி அவர்களால் பட்டம் சூட்டப்பட்டவரை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் 50% தான் இந்த இடஒதுக்கீடு இருக்கிறது. அம்மா அவர்களின் போராட்டத்தால் முயற்சியால் 69% இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டு மக்கள் பெற்றார்கள். அதுபோல காவேரி மேலாண்மை ஆணையம் இன்றைக்கு அமைக்கப்படுவதற்கு காரணமானவரே மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். இதுபோல எத்தனையோ திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கிய காரணத்தினால்தான் 4 முறை தமிழ்நாட்டின் முதல்வராக வந்தார்கள். தொடர்ந்து 2011 அதைத் தொடர்ந்து 2016 அவரால் முதல்வராக வர முடிந்தது என்றால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு ஆதரவாக இருந்த காரணத்தினால்தான். அதுபோல ஒரு மாநில கட்சியாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி என்கின்ற அந்தஸ்தை பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே, கடந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தை அவர் பெற்று தந்தார். அதுவும் தனித்து போட்டியிட்டு. அப்பேற்பட்ட சாதனை செய்த ஒரு பெரிய தலைவரை இவர்கள், அவர் ஒரு குற்றவாளி, அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் அவர் சிறைச்சாலையிலே பெங்களூரில் இருந்திருப்பார்.
அவருக்கு அவர் நினைவிடத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடர்ந்தவர்கள். அதுபோல அம்மாவின் படத்தை சட்டமன்றத்திலே திறப்பதற்கு எதிர்த்து சொன்னவர்கள். அது அம்மா அவர்கள் படம் அங்கே வைக்கக்கூடாது, அவர் ஒரு ஊழல்வாதி, அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அங்கே பெருந்தலைவர் காமராஜரும் மூதறிஞர் ராஜாஜியும் ஓமந்தூர் ரெட்டியாரும் பேரறிஞர் அண்ணாவும் இருந்த இடத்துல இவருடைய படம் இருக்கக்கூடாது என்று அதற்கு எதிர்த்து பேசியவர்கள் அதற்கான முயற்சியில் இறங்கியவர்களோடு இன்றைக்கு கூட்டணி வைக்கிறார்கள். இதுதான் கூட்டணியா? இதுதான் அரசியல் சாதுரியமா அல்லது இதுதான் ராஜதந்திரமா? மக்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா? இவர்கள் ராஜதந்திரம் தான் இரட்டைலை இவர்களுக்கு பெற்று தந்தது. என்ன முடிவு? மக்கள் அதை நிராகரித்தார்கள். இரட்டை இலை சின்னம் அம்மா அவர்களிடமும் புரட்சி தலைவர் இருந்த பொழுதுதான் அது வெற்றி சின்னம். இன்றைக்கு துரோகியின் கையில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த சின்னத்தையே, அதுவும் அம்மா அவர்களின் தொகுதியிலேயே 2 முறை அம்மா அவர்களை வெற்றி பெற செய்து முதல்வராக்கிய ஆர்கே நகர் தொகுதி மக்களே, அவர் மறைந்த பிறகு ஓராண்டுக்கு பிறகு இந்த தேர்தலிலே இரட்டை இலை சின்னத்தை அவர்கள் தோற்கடிக்கிறார்கள் என்றால் சின்னத்தை பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு நன்றாக தெரியும். காரணம், தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகம். நீங்கள் நினைப்பது போல் ஒரு சின்னத்தை தெரியாது என்றோ, ஒரு சின்னத்திற்கு வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள் மாற்றி வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்வதெல்லாம் நீங்கள் மக்களை ஏமாற்றுவதற்கும் நீங்கள் நினைப்பதை செய்ய வைப்பதற்கும் நீங்கள் செய்கின்ற முயற்சி என்பது தெரியும். காரணம், ஆர்கே நகரிலே எனது இடம் 33, 3வது பெட்டியிலே இருந்தேன். அங்கே உதயசூரியனையும் இரட்டையிலே முதல் பெட்டியில் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி 3வது பெட்டியை தேடி குக்கர் சின்னத்திலே வாக்களிக்கின்ற அளவிற்கு மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு கல்வி அறிவு வளர்ந்துவிட்டது. மக்களுக்கு அனைத்து தகவல்களும் ஊடகங்கள் மூலம் சேர்கிறது. அதை பயன்படுத்தி தான் ஊடகங்கள் சிலரை பெரிய பைலானாக அவர்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்க பார்க்கிறார்கள். ஆனால் மக்கள் ஊடகங்கள் வருவதை பார்ப்பார்கள். ஆனால் உண்மை என்ன என்பது அவர்களுக்கு தெரியும். வெறும் ஊடகத்தில் வருகின்ற செய்திகளையே நம்பி அவர்கள் எதையும் செய்து மாட்டார்கள். அதன் உண்மை தன்மையை அவர்கள் அறிந்துதான் செயல்படுவார்கள் என்பதற்கு ஒரே எடுத்துக்காட்டு ஆர்கே நகர் தொகுதி. அதை பற்றி சொன்னால் அது ஒரு தொகுதி இடைத்தேர்தலை வைத்து நாம் பேசக்கூடாது, அது பெக்குலியரியான தேர்தல் என்றார்கள். அது என்ன பெக்குலியரான தேர்தல் எனக்கு அது தெரியவே இல்லை. இவங்க ஆசைப்பட்ட மாதிரி நடக்கலைன்னா அது பெக்குலியர். இவங்க என்ன சொன்னாங்க? அதிமுக பிளவு போட்டுட்டு 2 பேரும் ஓட்ட பிரிப்பாங்க, திமுக ஜெயிச்சு. திமுக டெபாசிட்டே காலி ஆனிச்சு. அதான் கேட்கிறேன், அந்த பெக்குலியரான தேர்தல் சொன்ன அந்த மேதாவிகளை பார்த்து கேட்கிறேன், அந்த 30,000 வாக்கு திமுகவின் வாக்கு எங்கே சென்றது? ஒரு ஆண்டுக்குள் எங்கே சென்றது? கடலிலே போய்விட்டதா, இல்லை காற்றிலே கறந்து விட்டதா, இல்லை பூமியிலே புகுந்து விட்டதா, இல்லை ஆகாயத்திலே மறைந்து விட்டதா என்று அந்த மேதாவிகள் தான் சொல்ல வேண்டும். ஒரு பெரிய தலைவர் மறைந்த பிறகு இன்னொரு தலைவர் செயல்படாமல் இருந்த பொழுது, அதுவும் அந்த மறைந்த தலைவரின் தொகுதியிலேயே தேர்தல் வந்த பொழுது, அங்கே நடந்த அந்த இடைத்தேர்தலில் இவர்களே சொல்கின்றபடி இதுவரை தமிழக சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு ஆளுங்கட்சியையும் எதிர்கட்சியும் தாண்டி ஒரு சுயேட்சை அங்கே வெல்ல முடிகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? அதற்கு நீங்கள் சொல்லுங்கள் பதில். இன்றைக்கு சொல்கிறார்கள் இந்த அணியிலே இது மெகா அணியாம். அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாமக ஏதோ கட்சிலாம் வருது. மக்கள் இந்த அணி இது வரைக்கும் நீங்க இங்க வந்திருக்கீங்க எவ்வளவு பேர், பல 72 கட்சியில் உள்ளவங்க இருப்பீங்க, எவ்வளவு நாள் பல தேர்தல்களில் வாக்களித்தவங்க இருப்பீங்க, பல கூட்டணிகளை பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு அதிமுக கூட்டணி அமைத்த உடனே இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாவில் சமூக வலைதளத்தில் கட்சி சம்பந்தப்பட்டவர்களாக தாண்டி நியூட்ரலா உள்ள பொதுஜனம் எத்தனை பேர் எத்தனை விதமான அதுல அவங்க கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. எப்படி இந்த கூட்டணி போய் ஓட்டு கேட்க முடியுமா? பாவம், பாமக கட்சியை சேர்ந்த அந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும். நான் இன்றைக்கு ஒன்றை சொல்லிவிட்டு திமுகவும் நானும் கூட்டணி சேர்ந்தால் எப்படி இருக்கும்? புரட்சி தலைவர் அவர்கள் தீய சக்தி என்று சொன்ன
அதை எதிர்த்து ஆரம்பித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கம் அவருக்கு பிறகு அம்மா அவர்களால் வழிநடத்தப்பட்ட இயக்கம் இன்றைக்கு அம்மாவின் திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற படத்தோடு அவருடைய திருப்பெயரை தாங்கி இருக்கின்ற 95% அம்மாவர்களின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற இந்த இயக்கம் பிஜேபி, அதிமுக, பாமக, தேமுதிக வரப்போதுங்கிறாங்க. ஒரு பெரிய மெகா கூட்டணி, சரியான பித்தலாட்ட கூட்டணி. அது அங்க போற இடத்துல மக்கள் அவர் டாக்டர் சின்னையா அன்புமணி வார்த்தையில சொல்லணும்னா மானங்கெட்ட கூட்டணி.